ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இஃப்தியாருக்காங்க ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ரம்ஜானுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க, இஃப்தியாருக்கான ட்ரிங்க்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி கூட. ஏன்னா நம்ம இதில் ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், இது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இஃப்தார் நேரத்தில் நம்ம இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதாம் பிசினை நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியில் சோக் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஊறி நல்லா பஃப் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஊறி வரும். நீங்கள் இது நீங்கள் காலையிலேயே ஊற வச்சுடுங்க, இல்லை நைட்டில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதுவும் ஊற வச்சிடுங்க. ஸோ சப்ஜா சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஊறிடும். ஸோ இந்த பாதாம் பிசின் மட்டும் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ ஈவினிங் நீங்கள் இஃப்தாருக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலையிலேயே இது செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சில்லுன்ட்டு நம்ம இஃப்தார் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது தண்ணியில் போட்டு இது ஓரமாக வச்சுடுங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை லிட்டர் பால் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்க. பால் ஹீட் பண்ண வச்சுடுங்க. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் நான் மில்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கலராக இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் அப்படியே செய்கிறேன். அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்ட் மில்க்கு, அது ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சில்னஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள், பனானா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது 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 ஃப்ரூட்ஸுங்க. இது எல்லாமே நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸுங்க. நம்ம இஃப்தாருக்கு இது குடிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம காலையிலேருந்து மார்னிங் வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சில்லாக நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த பாதாம் பிசின் தாங்க நான் இதில் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் சப்ஜா சீட் நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த சப்ஜா சீடும் வந்து சேர்த்துக்குங்க. இதில் இன்னும் சில்னஸ் வரதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூபை வந்து நான் சேர்க்குறேங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இஃப்தாருக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வந்து கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இஃப்தாருக்கு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி இஃப்தாருக்கு நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். ஸோ குடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம்.